Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முட்டை மிளகு தொக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது என்ன நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி சாதத்துக்கூடயும் வச்சுக்கலாம், சப்பாத்தி எதில் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 6 முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் வந்து விட்டோன்னா முட்டை வந்து நல்லா வெந்துடும். நம்ம முட்டை தொக்கு நீட்டாக வாக்கில் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உதுத்து விட்டுக்கலாம். ஆனியன் கட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம 2 தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளியை பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில், அதாவது என்னென்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டியதில்லை, கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மசித்த மாதிரி இருந்தாலே போதும். இதை ஒரு 3 சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா எல்லோ வந்து அது கூட மிக்ஸ் ஆனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆப்ஷனல் தான். சீரகம் இதை நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ண என்னன்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து குக் ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா மேலே வர வரைக்கும், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். கடைசியில் மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போது மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னென்னா எல்லோ வந்து மிக்ஸ் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா பெப்பர் வந்து தூள் ஆட் பண்ணல, நம்ம லைட்டாக வந்து பெப்பர் வந்து மிக்சியில் அடித்து ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கரகரண்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை மிளகு தொக்கு ரெடி ஆயாச்சு. சுவையான முட்டை மிளகு தொக்கு ரெடி. முட்டை மிளகு தொக்கு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.